ஹாய் ஹலோ டு ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு பேபி ஃபுட்டு ரெசிப்பிங்க, அதுவும் ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. ஸோ எபிசோட் நம்பர் 5 வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் கேழ்வரகு எடுத்துகிட்டு அது ஓவர் நைட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேங்க. ஸோ மறுநாள் எழுந்திரிச்சு பார்த்தா அது நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதை அரைச்சி எடுத்து நல்லா பால் தனியாக சக்கை தனியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கும். ஸோ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது உண்மையிலேயே குழந்தைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, ஈஸியாக டைஜஷனும் ஆகும். ஆக்சுவலி 6 months ப்ளஸ் பேபிக்கு கண்டிப்பாக தாராளமாக இந்த ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ நான் பாப்பாவுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் பாப்பாவுக்கு என்னென்னலாம் ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்றது என் ஃபாலோவர்ஸ், என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்காக ஒரு யூடியூப்பில் நான் நல்ல ஒரு பெரிய வீடியோவாக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாப்பா டே பை டே என்ன கொடுக்குறேன் அண்ட் பாப்பா 6 months ப்ளஸ் ஆகிடுச்சு என்னென்ன சாப்பிட்றாங்கன்றதை நான் ஒரு தெளிவாக வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அண்டு சிறுதானியங்கள் எல்லாமே என்னென்ன சாப்பிட்றாங்கன்றதை நான் ஒரு விரிவாக ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. அரைச்சி எடுத்து அந்த வடிகட்டின அந்த பாலை மட்டும் தனியாக எடுத்து நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா காய்ச்சிட்டே இருக்கணும். அது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். அது கட்டி பிடிச்சிரும். ஸோ அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு இந்த பதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் நிறைய கேழ்வரகு ஊற வச்சிட்டேன் போல். ஸோ அதனால் நான் பாப்பாவுக்கு தேவையானதை மட்டும் கொஞ்சமாக தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அது கூட நான் வேஸ்ட் பண்ணல. மீதி இருக்கிறதையும் நாங்கள் நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா ஒரு காஃபி பதத்துக்கு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிட்டோம். ஸோ பாப்பாவுக்காக ஒரு 2 கரண்டி மட்டும் எடுத்து தனியாக வச்சு அதில் நான் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக லைட்டாக உப்பு அண்ட் சுகருக்காக வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட கொடுக்கலாம். அப்படியே கொடுத்தா மோஸ்ட்லி பசங்க அந்தளவுக்கு லைக் பண்ணாது. அதனால கொஞ்சம் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்ம குழந்தைக்கு நம்ம சரலாக கொடுக்குற பதத்துக்கு, அந்த கஞ்சி கொடுக்குற பதத்துக்கு உங்களுக்கு என்ன பதத்துக்கு தேவையோ அந்த பதத்துக்கு நான் கொஞ்சம் தண்ணியாகவே தாங்க கொடுப்பேன். ஏன்னா பிகாஸ் நம்ம பாப்பாவுக்கு இப்போ தான் சாலிட் ஃபுட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோன்றதால எடுத்ததும் கட்டியெல்லாம் கொடுக்காதீங்க. எந்த ஃபுட்டுமே கொஞ்சம் தண்ணியாகவே கொடுங்க. ஸோ அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த ஃபுட் கொடுக்கலாம். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நியூ பேபி பேரண்ட்ஸ் 6 months ப்ளஸ் பேபி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஃபார் மை வீடியோ அண்ட் உங்களோட சப்போர்ட் எப்போயும் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.